சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவிலே நியூயார்க் நகரம், அங்கு சிராக்யூஸ் என்கின்ற பல்கலைக்கழகத்திலே பேராசிரியையாக பணிபுரிந்த ஒரு பெண்மணி ரொசாரியா வாட்டர்ஃபீல்டு என்பவர். இவர் ஒரு தலை சிறந்த எழுத்தாளர், ஆனால் கிறிஸ்துவுக்கு எதிரானவர். எனவே கிறிஸ்துவ மறைக்கு எதிராக தன்னுடைய எழுத்துகளிலே கருத்துக்களை தெரிவித்து வந்தவர். தீவிர பெண்ணியவாதி. இவருடைய தனிப்பட்ட வாழ்விலே இவர் ஒரு ஓரின சேர்க்கையாளர், லெஸ்பியன். இப்படி இருக்கும் பொழுது ஒரு மாதம் கழித்து அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. யாரிடமிருந்து? ஹென் என்கின்ற கிறிஸ்தவ மறை போதகரிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. பாராட்டு கடிதம். இந்த பேராசிரியை பாராட்டி, உங்களுடைய எழுத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கிறது என்ற ஒரு பாராட்டு கடிதம். இவருக்கு இது ஆச்சரியத்தை தந்தது. என்னடா, நாம கிறிஸ்தவத்துக்கு எதிராக எழுதிக்கிட்டு இருக்கிறோம், இவர் ஒரு கிறிஸ்தவ மத போதகர், இவர் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டி கடிதம் போடுறாரே, ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு அடுத்த வாரம் அதே கடிதம் அந்த ஹென் என்பவரிடமிருந்து, நீங்கள் எங்கள் வீட்டிற்கு உணவருந்த வர வேண்டும் என்ற ஒரு கடிதம். இது ரெண்டாவது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சரி அப்படின்ட்டு போகிறாங்க. போனால் அவங்க வயசான தம்பதியர் 2 பேரும், அந்த ஹென் அவருடைய மனைவி 2 பேருக்குமே 70 வயசு இருக்கும். ஆனால் நல்ல சமைச்சு அருமையாக உணவு பரிமாறி நல்ல அவரோடு பேசி கொண்டிருந்து நல்ல பாராட்டி அவரை அனுப்பினார்கள். இந்த பெண்மணி பேராசிரியை ரொசாரியா வீட்டுக்கு சென்ற உடனே யோசிக்கிறார். பாராட்டி கடிதம் போடுறாங்க, நம்ம எதிராக எழுதிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, நல்ல வயசான நேரத்துலையும் நல்ல உணவு பரிமாறினாங்க, நம்மளை நல்ல உரையாடி நல்ல பேசி வழி அனுப்புனாங்களே அப்படின்ட்டு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் ஆக ஆக கடைசியில் அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் கிறிஸ்தவ மறையை தழுவி அதற்கு ஆதரவாக எழுத ஆரம்பித்தார். தலை சிறந்த மறை போதகராகவும் அவர் மாறினார். அன்புக்குரியவர்களே, ஒரு விருந்து உபசரித்தல் ஒருவருடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டது. ஒருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. தவறான பாதையிலிருந்து ஒரு நேரிய பாதையை காட்டியது இந்த விருந்து உபசரித்தல். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். தொடக்க நூலிலே 18வது அதிகாரத்திலே 1 to 10 வரை வாசித்தோம். ஆபிரகாம் விருந்து உபசரிக்கிறார். முன்பின் தெரியாத ஒரு நபர்